அப்படி வந்துட்டு உள்ள அப்படி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா அவர் திடீர்னு அவராக என்ன சொன்னார், பார்க்குறதுக்கு நீங்கள் நடிகர் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்களேன்னாரு. நான் ஹின்றேன். நான் அவரை கவுத்தன்னு நினைக்க அந்த என்ன கவுத்திட்டார். இப்போ என்ன பண்ணுறது, நான் மெதுவாக இல்லை அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். எந்த ஊர் என்னன்னு விசாரித்தார். நான் பேச்சு வாக்கில் எங்கள் அப்பா ஒரு அஷ்டாவதானி, ஒரே நேரத்தில் 8 விஷயம் செய்வார். திருக்குறள், அவர் பேர் திருக்குறள் ராமையான்னு கேள்விப்பட்டிருக்கேன். திருக்குறள்லாம் பெரிய விஷயமாச்சே, அதோ இப்படி கேட்டாலும் சொல்லுவார்னா. அது கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு திருக்குறளை பற்றி நான் பள்ளிக்கூடத்தில் படித்தது தான், அவ்வளவா ஒன்று டச்சு கிடையாது. நானும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு. அப்படியா? அதில் ஒழுக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. ஆஹா, எந்த ஒழுக்கத்தை கேட்குறாருன்னு தெரியல. சரி, நமக்கு தெரிஞ்சது சொல்லுவேன். நாம் வாங்கையா, ஒழுக்கமுடைமைன்றது முக்கியமானது. நாம் வந்து தண்ணி அடிக்கூடாது, பிடிக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒரு புற ஒழுக்கங்க. இவ்வளோ பெரிய திருமறை எழுதினவர் இப்படி சாதாரண ஒழுக்கத்தையா சொல்லியிருப்பார்? அது உண்மையான ஒழுக்கம் என்னான்னு, அதுக்கு அர்த்தம் என்னான்னு உங்கள் அப்பா சொல்லலையான்னாரு. அப்பா, வேற எழுத்து தெருவில் விட்டப்பா, இந்த ஆள் என்னமோ கேட்குறேன், என்ன ஒழுக்கம்னு எனக்கு சொல்லித்தரல ஏன்னாட்டு நான் மெதுவாக எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க ஐயா அப்படின்னு. இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கேன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் கேட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் அதை புரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு கேள்வி கேட்குறீங்க, வாத்தியார் தானே, பூமி சூரியனை சுற்றுதா, சூரியன் பூமியை சுற்றுதான்னு கேட்டார். இத்தனையும் இங்கே தான் வடக்கங்குளத்துக்கு ராதாபுரத்துக்கும் நடுவில் தான் நடந்துச்சு. இங்கதா இப்போ இது மாதிரி வாழ குருசாமி சாமி மாதிரி அவர் சித்தர், ஆனால் அங்கே ஒரு பண்ணையாராக இருக்கார். இவங்க லூஸுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் பேசுகிறத பார்த்துட்டு. ஏன்னா அவர் பேசுறது இவங்களுக்கு புரியாது. ஆக்சுவலாக இவங்க லூஸு, இந்த லூஸுக நல்ல தெளிவானவன லூஸுன்னு சொல்லுது. புரியுதா? அது மாதிரி தான் பிரச்சனை. அப்போ சொன்னோன்னே பூமி சூரியனை சுற்றுதா, சூரியன் பூமியை சுற்றுதான்னு கேட்டார். இதெல்லாம் ஜாகிரபியில் நடத்தியிருக்கோம். நான் இதன்ட்டு நான் மெதுவாக சொன்னேன், இல்லைங்க ஐயா, சூரியன் நடுவில் இருக்குது, பூமி தான் அதை சுற்றுது, இது மாதிரி 9 பிளானெட் அதை சுற்றுது அப்படின்னு. கரெக்டாக சொன்னீங்கன்னாரு. அப்பா தப்பிச்சோம். அடுத்து கேட்டார், இந்த பூமி சூரியனை சுற்றுது, அது ஒழுங்கா சுற்றுதா ஒழுங்கு இல்லாமல் சுற்றுதான்னாரு. என்னடா அது, இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒழுங்கு இல்லாமல் எப்படி சுற்ற முடியும், இருந்தால் உயிரோடு இருக்க முடியுமா நம்ம? நான் மெதுவாக சொன்னேன், அது ஒழுங்காத்தான் சாமி சுற்றுது, ஒழுங்காத்தான் ஐயா சுற்றுதுன்னே. ஒழுங்கா சுற்றுதுன்னா சூரியனை நடுவில் வச்சுட்டு வட்டமாக அழகாக அந்த ரேடியஸ் படி சுற்றுதா இல்லை வேறு மாதிரி சுற்றுதான்னு கேட்டார். நானும் பித்தாகரஸ் தேரத்துன்னு எல்லாம் நடத்திருக்கேன் கணக்கு. வட்டமாலாம் அது வந்து வட்டமாக சுத்தமாக சுற்றலை, எலிப்டிக்கலாக சுற்றுது. அது சரியாக சொன்னால் முட்டை மாதிரி சுற்றுது. ஒரு பக்கம் பெருசாக சுற்றும், ஒரு பக்கம் சின்னதாக சுற்றும். கோழி முட்டை தான் அதுக்கு வடிவம். கரெக்ட் ஆர்பிட்றது கோழி முட்டை தான். எல்லா முட்டைகளும் பெரும்பாலும் அந்த எலிப்டிக்கலாக இருக்கும். நான் மெதுவாக சொன்னேன், இல்லை சாமி, நீள்வட்ட பாதையில் சுற்றுது, எலிப்டிக்கலாக சுற்றுது, வட்டமாக சுற்றலை. சரி, நீள்வட்டமாக சுற்றுதுன்னா இந்த வினாடியில் பூமிக்கு சூரியனுக்கு இடையில உள்ள தூரம் அடுத்த வினாடியில் இருக்குமான்னு கேட்டார். இருக்க வாய்ப்பே இல்லை சாமின்னு. அது என்ன ஒழுங்குன்னு கேட்டார். வினாடிக்கு வினாடி டிஸ்டன்ஸ் மாறுது, அது என்ன ஒழுங்குன்னு கேட்டார். அப்பத்தான் ஆஹா, இந்த பூமியே ஒழுங்கு இல்லாமல் சுற்றுது, நம்ம இதில் உட்காந்துக்கிட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், காரை ஓட்டிக்கிட்டு ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், என்னடா இப்படி ஒழுக்கம் இல்லாத ஒரு பூமியிலையா இருக்கோன்ட்டு நடுங்கிருச்சு. நான் சொன்னேன், அப்போ ஒழுங்கு இல்லாமல் தான் சுற்றுது போல். ஆனால் நான் வந்து கரெக்டாக எல்லாம் கிரகணம் கரெக்டாக வருது, அமாவாசை பௌர்ணமி கரெக்டாக வருது, எல்லாம் 365 நாளும் சரியாக ஓடுறதுனால நான் ஒழுங்காக சுற்றுதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னதை பார்த்தா இது ஒழுங்கு இல்லாமல் தான் சுற்றுது போல் சாமின்னு. உடனே சொன்னார், அப்படி இல்லை, அது ஒழுங்காகத்தான் சுற்றுதுன்னார்.
ஒழுங்கு இல்லாமல் சுற்றுதுன்னா ஒழுங்காக சுற்றுதுன்றேன், ஒழுக்கமாக சுற்றுதுன்னா ஒழுங்கு இல்லாமல் சுற்றுதுன்றேன். இவன் சுரண்டேன் நம்ம ஏஜென்ட்டு, நான் சொல்லதான் லூசுன்னு தெரிஞ்சு போச்சா அப்படின்ட்டாரு. ஏன் இருறா அப்படி. அப்புறம் பேசாமல் இனிமேல் இந்த ஆள்கிட்ட பேசுறதில்ல. அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், அவர் குடல் உருகின்னு அவருக்கு பேர், குடலை உருகிடுவார் பேச ஆரம்பிச்சிங்கன்னா. உங்கள் குடல் உங்கள்கிட்ட இருக்காது, அவன் கையில் இருக்கும், அந்த ஆள்கிட்ட பேசியெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு. அதனால தான் எல்லா ஏஜென்ட்டும் தோத்துட்டு வந்துட்டானுங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நீ இவற்றை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு கம்முன்னு ஒடுக்கிட்டேன். கம்முன்னு இனிமேல் அதிகப்படியாக பேச வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னார், ஒழுக்கமில்லாத பாதையில் அது ஒழுங்காக சுற்றுது. அது மாதிரி இந்த பூமியில் எல்லாமே ஒழுக்கம் இல்லாமல் மேடு பள்ளம் குண்டு குழி இப்படித்தான் இருக்கும். உயிரினங்கள்லாம் பார்க்க ஒரே மாதிரி தெரியுமே தவிர மூக்கு மொழி அறிவு எல்லா விஷயத்திலும் வேறுபாடு இருக்கும். ஆனால் ஒழுங்கில்லாத அந்த பூமியில் ஒழுக்கமாக சுற்றுவதுதான் ஒழுக்கமுடைமைனார். அப்பா சாமி, ஒழுக்கத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொன்னிய சாமி கும்பிட்டு. இவ்வளோ பேசுறதுக்குள்ளே எனக்கு அப்போல்லாம் இந்த காலில் சோரியாசிஸ் புண்ணு, அது என்ன அரிச்சிக்கிட்டே இருக்கும். அது தெரியாமல் இருக்கிறதா சாக்ஸ் போட்டு நல்லா ஷூ போட்டு சும்மா ஸ்டைலாக வந்துடுவேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆனவொன்னு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பேச்சு வாக்கில் அரிப்பு தாங்காதனால மெதுவாக எடுத்துட்டு அந்த ஷூவை லைட்டாக கழிச்சிட்டு லேசாக அதை எடுத்துகிட்டு இப்படி சொரிய ஆரம்பித்தேன். அந்த ஆள் அதையும் பார்த்துட்டார். பார்த்துட்டு இது என்ன காலில்னாரு. அது சோரியாசிஸ் சாமி, அது அப்போ ஸ்கின் டிசீஸு, ட்ரீட்மெண்ட் எதுனாமோ எடுத்து பார்க்குறேன், ஒன்றும் முடியல அப்படின்னு. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லையே, ஒரு வாரத்தில் சரியாயிருப்பேன்னாரு. ஏன்டா 3 வயசுலேருந்து இதோட நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு 36 வயசாச்சு. இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, 15 நாளில் ஒரு வாரத்தில் சரி பண்ணிடுவேன்றாரு. எனக்கு பாலிசிலாம் வேண்டாம் சாமி, நீ எனக்கு இது மருந்து சொன்னால் போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். சாமி நீங்கள் எப்படியாவது எனக்கு அந்த மருந்து என்னன்னு, அதுக்கு மருந்தே தேவையில்லைன்னாரு. திருக்குறள் படிச்சே இல்லையா, மருந்துனா வேண்டாவாம் யாக்கைக்கு, மருந்து அதிகாரத்தில் சொல்கிறார்ல, மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு, நீ படிச்சே இல்லையான்னு கேட்டார். அச்சோ, இவ்வளவு சொல்லியிருக்காரு இந்த ஆள், ஒன்றுமே தெரியாமல் மக்கட்டையாக வாழ்ந்திருக்கமே அப்படின்ட்டு வடிவேல் தலையில் அடிக்கிற மாதிரி அப்பயே தலையில் அடிச்சுட்டு, அப்புறம் எப்படி சாமி ஏதாவது மெத்தேட் இருக்கான்னு கேட்டேன். மெத்தேட் என்ன, சில உணவு பழக்கம், சில பயிற்சி, அதுக்கெல்லாம் செஞ்சிட்டோம்னா, சில மூலிகைகளை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம்னா சரியாயிடும். அது அப்போ அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் குறிச்சிக்கிறேன் சாமி, நான் நீங்கள் சொன்னபடி நான் பின்பற்றேன் ஐயான்னு. சொன்ன உடனே நீங்கள் சைவமா அசைவமா என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டார். நான் அசைவம் தான் சாமி, எல்லாம் சாப்பிடுவேன். அசைவத்தில் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா, கோழினா ஒரு முழு கோழியை நான் ஒரே ஆள் முழுங்குவேன்னு கேட்டு, அப்படியா சட்டு அங்கிட்ட அந்த குப்பை மேட்டில் நிறையா கோழியை விதவிதமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சொல்கிறாரு, அந்த அந்த பெய்யுது, அந்த கோழிகளை கொஞ்சம் பாருங்கள் என்ன செய்யுதுன்னு பாருங்கன்னாரு. இப்படியே பார்த்தேன், எல்லாமே மேயுது. ஒரு 10-20 கோழி இருக்கும். பார்த்துட்டு திரும்பினேன், என்ன செய்யுதுன்னு கேட்டார். எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு சாமின்னு. சரி, அந்த கோழியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. சாமி அதில் ஒரு 8 கோழி வெடக்கோழி, பிரியாணி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு 4 சேவல் ரொம்ப கிளடு, குக்கரில் ரொம்ப நேரம் வேக வைக்கணும், குழம்பு வைக்கத்தான் லாய்க்கு. அப்புறம் ஒரு 7-8 கோழி லக்கான் கோழி, எல்லாம் முட்டையிட்டு எச்சு போயிருக்கும், ருசி இருக்காது. என் ஸ்டைலில் நான் சொன்னேன், எதை பார்த்தாலும் திங்கிறத வச்சே பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அதை சொல்லலை, என்ன செய்யுதுன்னு பாருங்கன்னு. எல்லாம் மேயுது சாமி. சரி, மேயாத கோழி என்ன செய்யுதுன்னு பாருங்கன்னாரு. மேயாத கோழி என்ன செய்யுதுன்னு, என்னடா இந்த கோழி எவ்வளோ நேரம்டா பார்க்குறதுன்னு இப்படி பார்த்துட்டேன். மேயாத கோழி என்ன செய்யுதுன்னு பார்த்தா, சொட்டையரை தூக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சாமி இந்த சொட்டையரை தூக்கிட்டு சொரியுதுன்னாரு. குப்பையில் மேயிற கோழிக்கு இச்சிங் டெண்டன்சி இருக்கும், இப்போ அது சொரியுது, தின்னு முடிச்சுட்டு நீங்கள் சொரியுறீங்கன்னாரு. அடிச்சாம்பார் கோழிக்கு ஆப்பு. ஆஹா, இனிமேல் கோழி தீங்க விட மாட்டான் போலேயே. இவன் சொரன்றான், இவன் லூஸ் பண்ணியாது, நான் சொல்லலை.
அப்புறம் அப்படியே பேசணும்னு வைங்க, அது பிறகு பாலிசி வாங்கிட்டேன், அது வேறு. அது அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் பேசி மோர் கீரெலாம் குடித்து இளநியை குடித்து எல்லாம் குடித்து அவருக்கு திருப்தியாக பேசி அப்புறம் கடைசியாக அவர் பொண்ணை வர சொன்னார். அது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்த பொண்ணு வந்துச்சு வீட்டுக்குள்ளேருந்து, பண்ணை வீட்டிலேருந்து. அவர் என்னமோ வந்திருக்காங்கம்மா, உனக்கு யூஸ் ஆகுமான்னு பாரு. நாங்கள் அதை பற்றி எதாவது விளக்க, சரி 1 லட்சம் போடலாம். 1 லட்சம்ன்றது அந்த காலத்தில் பெரிய பாலிசி, 10 லட்சம். அவன் வெளியே வந்து கும்பிடுறான், சார் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நினச்சேன், அங்கேயும் ஜெயிச்சிட்டீங்க சார், ஃபீல்டு ஆஃபீஸர் சார் அப்படின்னு காலில் விழுகிறேன். ஓகே, அது நடந்து வைக்க. அப்போ இந்த ரகசியம், இந்த பூமி சூரியனை சுற்றுதா, சூரியன் பூமியை சுற்றுதா, இது முதல்ல கேள்வி கேட்டு திணறடித்த ஏரியா இது. ஏன்னா தெற்கனாலே அறிவு அதிகமான ஊர். அதே சமயத்தில் அறிவு கொஞ்சம் அதிகமாயிட்டதுனால கொஞ்சம் அசால்ட்னஸும் அதிகம் இருக்கும். அந்த அசால்ட்னஸில் தான் நாம் வந்து முன்னேற்றத்திலேருந்து கடறோம். கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.